எங்களை பார்த்து வேலை பண்ணலன்னா சொன்னீங்க. போன வருஷம் பார்த்த வேலையை விட இந்த வருஷம் நாங்கள் அதிகமாக வேலை பார்த்துக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? போன வருஷம் இத்தனை நம்பரில் தான் இருந்தது, ஆனால் இந்த வருஷம் இத்தனை நம்பரில் இருக்குது அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி போச்சு. நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா செம்மையாகுது அப்படின்னு பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் இப்போ சமீபத்தில் நெல் கொள்முதல் பண்ணுறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியினர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சமீபத்தில் அந்த குற்றச்சாட்டை வச்சார். ஐயோ நெல்லெல்லாம் வீணாக போகுது, நெல்லுலேருந்து முளை விட்டுருச்சு, அதை வந்து தண்ணியில் நினச்சி விட்டாங்க, அப்புறம் வந்து அதில் வந்து ஈரத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜில் இருக்கிறது தான் கவர்மெண்ட்டில் கொள்முதல் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜோடைய தாண்டிடுச்சுன்னா அந்த நெல் எடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது இப்போ 20% தாண்டிடுச்சு, அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ அரசு தரப்பில் கொள்முதல் பண்ணுறதுல தாமதம் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, நாங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டராக தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 200 நெல் கொள்முதல் நிலையம் தான் இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் 300 நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது, 100 எக்ஸ்ட்ரா அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேலை. அது மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்க எங்களை பார்த்து தேவையில்லாமல் போய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு. அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிய வைக்க விரும்புகின்றேன். அதேபோல் நெல் கொள்முதல் நிலையங்களில் குறைவான அளவே நெல் எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்றாண்டு குறுவை சாகுபடி காலத்தில் மொத்தமாகவே 200 நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் 1 முதல் இந்த 50 நாட்களில் மட்டும் 300 நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல் கொள்முதல் பிரச்சனை இல்லை, ஒரு லேடி வந்து ஐயோ என் நெல்லெல்லாம் போச்சு முளை விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்து அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டி இது பாருங்கள் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது இது ஒரு கண்டென்ட்டாக பயன்படுத்திக்கிட்டார். ஸோ இந்த லேடி யார் என்னன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்பில் ஆஃபீஸர்ஸை விட்டு செக் பண்ண வச்சா, இப்போ அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குத்தகைக்கு ஏக்கர் கணக்கான நிலத்தை எடுத்து அதில் வெள்ளாமல் பார்த்துட்டு இருக்கவங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னா, அவங்க இப்போ அறுவடையே பண்ணல. அறுவடை பண்ணாதவங்களுக்கு நெல்லை கொண்டு வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு என்ன வேலை? அங்கே இருக்கிற நெல் யாருது? அந்த நெல்லில் வந்து முளை விட்டுருச்சுன்னா இது யாருக்கு வெளிச்சோன்னு எதிர்க்கட்சி தலைவர் தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு இன்னொரு குற்றச்சாட்டையும், அதாவது ஆள் செட் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர் இந்த குற்றச்சாட்டுகளை ஜோடிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடனே மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சர்களுடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார். அந்த ஆய்வில் அந்த அம்மையார் 5 ஏக்கர் குத்தகை நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவரது வயலில் இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். எனவே எப்படி முளைத்தது என்பதையும் அவர் மட்டும்தான் வெளிச்சம். ஆக எதிர்க்கட்சி தலைவர் கூறிய புகார் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.